ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் பாசி கலந்த ரோஸ் மில்க் தாங்க. ரொம்ப டேஸ்டியான முறையிலையும் ஹெல்த்தியான முறையிலையும் திக்னஸோடு எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன், எப்போதும் போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட்டு வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க, எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் 10 கிராம் அளவுக்கு கல்பாசி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அமுங்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அமுங்கிறத விட லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக தண்ணி இருந்தால் போதும், அதிக அளவில் தண்ணி வேண்டாம். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிக அளவில் கொதிக்கும் போது நமக்கு தண்ணி வத்துமே தவிர நம்ம போட்டு வச்சுருக்க கடல் பாசி ஃபுல்லாக உருகி வராது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு கடல் பாசி. இன்னும் நல்லா கரைஞ்சி வர பக்குவத்தையும் நான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. அதனுடைய பக்குவத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் இருக்கும். தண்ணி பக்குவத்தில் லைட் திக்னஸோடு இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் இறக்கி நல்லா ஹீட் ஆற விட்டுருங்க. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி நான் ஹீட் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும், டைட்டாக கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கும் போது நம்ம ஜூஸ்லேயும் ஆட் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரோஸ் மில்க், பால் வெரைட்டிஸ் எதில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு குட்டி கல்கண்டு, டைமண்ட் ஷேப் கல்கண்டு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த சைஸில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த கப்பால் 1 கப் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன் ரோஸ் மில்க்குக்கு. நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது கரையக்கூடிய தன்மை ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் கெப்பாசிட்டியும் கூட கொடுக்கும். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் பால் நல்லா காய வச்சுட்டு ஆற விட்டுட்டேன். இப்போது அதில் சுகர் பவுடரும் ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்கும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது நமக்கு பால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் தனித்தனியாக எப்போதும் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபுட்ஸ் மேக் பண்ணும் போது இந்த மாதிரி டேஸ்ட் தனித்தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போது இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் எந்த பக்குவத்தில் குட்டி குட்டியாக கல்பாசி கட் பண்ணி வச்சுருக்கேங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டைமண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரோஸ் மில்கோட பக்குவத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதுவும் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் மட்டும்தான் ரோஸ் மில்க் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது திக்னஸோடு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கப் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் கல்பாசியும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம இது தேவைக்கு தக்கன அப்போதைக்கு அப்போ தான் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம எடுத்து கல்பாசியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரோஸ் மில்க். ஸோ இந்த பக்குவத்தில் நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக அமையும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கல்பாசியை ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா 1 வீக் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.